அம்மா. மகா வா உட்காரு. திரு மருந்தெல்லாம் சாப்பிட்டானா? மயில நான் கொடுத்துட்டாருமா. அவரு சாப்பிட்டு தூங்கிட்டு இருக்காரு. நல்லா தூங்கட்டும். என்னம்மா இன்னும் அதையே நினைச்சு கவலைப்பட்டுட்டு இருக்கீங்களா? கவலைப்படாம என்ன பண்ண சொல்ற மகா? பரத்வாஜ் சுவாமிகள் சொன்ன விஷயத்தை பத்தி தான் நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். எனக்கு இந்த விஷயத்த எப்படி எடுத்துக்கிறதுனே தெரியல. சாமி சொன்ன விஷயத்த திரு கிட்ட கேட்டப்போ அவன் ரொம்ப சாதாரணமா அவர் பொதுவான பலன் சொல்லிருப்பாருன்னு சொல்லிட்டான். அவன் சொல்றதும் வாஸ்தவம் தான். ஆனா சாமிகள் ஏதோ போற போக்குல சொல்லிட்டு போறவரு கிடையாது. அது எனக்கு நல்லா தெரியும். ஆனா திரு விஷயத்துல அவர் ஏன் அப்படி சொன்னார்னு தான் எனக்கு தெரியல. அதான் மகா ஒரே குழப்பமா இருக்கு. திருவுக்கு நடந்த விஷயத்த நினைச்சு பார்த்தா என்னால ஒரு நிமிஷம் கூட நிம்மதியாவே இருக்க முடியல. அதே சமயம் சாமிகள் சொன்ன அந்த பரிகாரத்தை பண்றதுக்கு வழியே இல்ல. கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி இருக்கு. பதில் இல்லாம பல கேள்விகள் என் மனசுல இருக்கு. அம்மா, நீங்க ஏன் அதையே நினைச்சு நினைச்சு டென்ஷன் ஆகுறீங்க? உங்க மனசு படுற பாட்டை என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஆனாலும் சில விஷயங்கள் நம்ம கைக்குள்ள இல்லாதப்போ நம்ம அதை பத்தி யோசிச்சு கவலைப்படுறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. அதுக்கு பதிலா கடவுளை நம்புனா கண்டிப்பா ஏதாவது ஒரு வழி கிடைக்கும். நீங்க அந்த நல்லூர் அம்மனை மனசுல நினைச்சு வேண்டிக்கங்க. அந்த அம்மா கண்டிப்பா இதுக்கு ஒரு பதில் சொல்லுவா. நீங்க இதை நினைச்சு கவலைப்பட்டு உங்க உடம்ப கெடுத்துக்காதீங்க. கடவுள் உங்களுக்கும் உங்க பையனுக்கும் எந்த குறையும் வைக்க மாட்டாரு. மகாவுக்கு ஏதோ ஹெட்டேக்கா, அதான் வீட்டுக்கு போறேன்னு சொல்லி கிளம்பிட்டா. லக்ஷ்மி என்னை விட்டு போகணும்னு முடிவெடுத்த அந்த நிமிஷத்துலேருந்து என் கூடவே தான் டிராவலா இருக்காளா? நடந்த விஷயத்தெல்லாம் யோசிச்சு பார்த்தா என் லைஃப்ல என்ன நடக்குதுன்னு எனக்கு சுத்தமா புரியலையே. பரிகாரம் பண்ண போன இடத்துல அங்க நடந்த குழப்பத்துல லக்ஷ்மி கழுத்துல தாலி கட்டி இங்க கூட்டிட்டு வர மாதிரி ஆயிடுச்சு. லக்ஷ்மிக்கு வேற ஒரு நல்ல லைஃப் செட் பண்ணலாம்னு நினைக்கிறப்போ எங்க போனானே தெரியாம போச்சு. இவ்வளவு நாளும் அவளை நான் தேடி அலைஞ்சிட்டு இருக்கேன். ஆனா அவ என்னடான்னா என் வீட்டுக்குள்ள எனக்கு தெரியாமலே இவ்வளவு நாள் இருந்திருக்கா. லக்ஷ்மி ஏன் இந்த மாதிரி பண்ணான்னு எனக்கு சுத்தமா புரியல. என்கிட்ட ஏதோ நல்ல மாதிரி நான் இனிமே உங்க வாழ்க்கையிலே குறுக்க வரமாட்டேன்னு சொல்லிட்டு இப்போ இப்படி ஒரு வேலையை பார்த்திருக்கா. இதை நான் எப்படி எடுத்துக்கிறது? வீட்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா என்ன ஆகும்? மகாவை உனக்கு அவ்வளோ பிடிக்குமா? நீ அவ மேல அவ்வளோ பிரியமா இருக்க? ஆமா திரு, ஏன் இதுக்குன்னு எனக்கு காரணம் எல்லாம் தெரியல. கொஞ்ச நாள் பழக்கம்தான். ஆனா அவ மேல எனக்கே தெரியாம தனி பாசம். திரு, மகா யார்கிட்டயும் சொல்லாம வீட்டை விட்டு கிளம்பி போயிட்டாப்பா. நடந்த விஷயம் ரொம்ப கசப்பானதுதான். அதை மறந்து நீங்க எப்பவும் போல இந்த வீட்டிலேயே இருக்கணும். அம்மா ஜோசியர் சொன்னதை வச்சு கேட்டப்போ நான் பேசி சமாளிச்சிட்டேன். இது நாள் வரைக்கும் நான் உங்ககிட்ட என் வாழ்க்கையில் நடந்த எந்த விஷயத்தையும் மறைக்கணும்னு நினைச்சதே இல்லை. ஆனா இப்போ எனக்கு
கல்யாணம் ஆன விஷயத்தை கூட மறைக்கிற மாதிரி ஆயிடுச்சு. இந்த விஷயம் அம்மாவுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்? என் மேல அவங்க வச்ச நம்பிக்கை சுக்குநூறா உடைஞ்சு போயிடும். ஏன்டா இப்படி பண்ணன்னு அம்மா என்னை பார்த்து கேட்டா நான் என்ன பதில் சொல்லுவேன்? என்னால என்ன சொல்ல முடியும்? இந்த விஷயத்துல அம்மாவுக்கு குழப்பம் இருந்தாலும் நான் சொன்ன வார்த்தைய அம்மா முழுசா நம்புறாங்க. ஆனா நான் அவங்க கிட்ட போய் சொல்லி ஏமாத்திட்டு இருக்கேன். எல்லாத்துக்கும் மேல லக்ஷ்மி இத்தனை நாளா இங்க இருந்திருக்கா. அவ என்ன தைரியத்துல என் கண்ணுல படாம இருக்க முடியும்னு நினைச்சிருப்பா. இவளை இதே வீட்டுல வச்சுக்கிட்டு நான் எப்படி திவ்யா கழுத்துல தாலி கட்டுவேன்? மகா, நீ எங்கதான் இப்படி சாப்பாடு செய்ய கத்துக்கிட்டேனே தெரியல. இவ்ளோ டேஸ்டான சமையலை நான் இது வரைக்கும் எங்கேயுமே சாப்பிட்டதில்ல. வேற லெவல் இல்லப்பா? ஆமா காவேரி, உண்மைய சொல்லணும்னா மகாவோட சமையலை சாப்பிட்டா அப்படியே எங்க அம்மா சமையல் தான் ஞாபகத்துக்கு வருது. அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவம். என்னங்க, அவ சமையல் நல்லா இருக்கு, ஒத்துக்கிறேன். அதுக்காக இவ சமையல் அத்தை சமையல் மாதிரி இருக்குன்னு சொல்றதெல்லாம் கொஞ்சம் ஓவர் தான். அப்புறம் எல்லாரும் சமைப்பாங்க மாப்ள. ஆனா பக்குவம் தெரிஞ்சு சமைக்கிறவங்களால மட்டும்தான் இந்த அளவுக்கு ருசியா சமைக்க முடியும். நீங்க எங்க அம்மா சமையல சாப்பிட்டதில்ல, அதனாலதான் இப்படி பேசுறீங்க. அவங்க சமைச்சாங்கன்னு வைங்களேன், தெருவே மணக்கும். இவங்க எல்லாருக்கும் லக்ஷ்மி பிடிச்சு போச்சு. வந்த கொஞ்ச நாள்லயே தாத்தா பாட்டி எல்லார் மனசுலயும் இடம் பிடிச்சிட்டா. போதும் போதும் மாமா. திரு, மகா இன்னைக்கு உனக்காக இதை ஸ்பெஷலாக செஞ்சிருக்கா. திரு, மகா செஞ்சது எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா இருக்கு.